சவுக்கு சங்கர் தாய் மனு மீது பரிசீலிக்க தமிழ்நாடு சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறையில் தாக்குதல் நடத்தியது குறித்து நீதி விசாரணை கோரி சங்கரின் தாய் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சவுக்கு சங்கரை விசாரித்த மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு காயங்களை விவரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டார். கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது கை உடைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறையில் அவரை சிறைத்துறையினர் துன்புறுத்தியுள்ளதால் அது குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவதுடன் உரிய சிகிச்சை வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை பெற்று தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் நீதிபதி கலைமதி அடங்கிய அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சிறை தாக்குதல் நடத்தியது குறித்து தொடர்பான இந்த மாவட்ட சட்ட பணிகள் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அறிக்கையில் காயங்களை விவரித்து சட்டப்பணிகள் ஆணையக்குழு ஆனது தாக்கல் செய்யப்பட்டது. அறிக்கையை ஏற்று உரிய சிகிச்சை வழங்க கோவை நீதிமன்றத்திற்கு அரசு தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் புறநோயாளியாக சிகிச்சை அழைத்து செல்லப்பட்டுள்ளார் என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கோவை சிறையில் சவுக்கு சங்கர் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் சிறை மாற்ற கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளதாக சவுக்கு சங்கர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனித உரிமை ஆணையத்தின் புகார் அளிக்க அனுமதி வழங்க வேண்டும் சவுக்கு சங்கர் தாயார் தரப்பிலும் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதனை ஏற்று யூடியூபர் சவுக்கு சங்கரை வேறு சிறைக்கு மாற்ற கோரிய அவரது தாய் அளித்த மனுவை 2 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக சிறைத்துறைக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.